ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டிக்கி நோட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத், எமிலி டிக்கின்சனோட போமில் இதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் போயட் இன்ட்ரோ பார்த்தலாம். எமிலி டிக்கின்சன். She was born in 10th December 1830 and she was died in 15th May 1886. இவங்க ஒரு அமெரிக்கன் போயட். இந்த போமோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெத் அண்ட் இம்மார்டாலிட்டி. இவங்க ஆல்மோஸ்ட் 1775 போம்ஸ் எழுதியிருக்காங்க. அதில் ரொம்ப ஃபேமஸான போம்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐ மெஷர் எவ்ரி கிரீஃப் ஐ மீட், சக்ஸஸ் இஸ் கவுண்டட் ஸ்வீட்டஸ்ட், பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத். இந்த 3 போம்ஸும் ரொம்ப ஃபேமஸான போம்ஸ். அண்ட் பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத் இந்த போமை 1863 எழுதியிருக்காங்க. இந்த போமில் டோட்டலாக 24 லைன்ஸ் இருக்குது. 6 ஸ்டான்ஸா இருக்குது and each stanza contains 4 lines. தீம் டெத், இம்மார்டாலிட்டி அண்ட் எட்டர்னிட்டி. இது ஒரு லிரிக்கல் போம். இதில் எமிலி டிக்கின்சன் டெத்தை பர்சானிஃபை பண்ணி எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால எமிலி டிக்கின்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத். நான் டெத்தை ஸ்டாப் பண்ணி வைக்கல, டெத்து தான் எனக்காக ஸ்டாப் பண்ணி இருந்துச்சு. பட் இப்போ அது என்னை நோக்கி வருது, பட் அது ரொம்ப என்னை கைண்டாக தான் ஸ்டாப் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த டெத்தை ஒரு ஜென்டில்மேன் மாதிரி பர்சானிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த டெத் இவங்கள இப்போ அந்த கேரேஜில் சேரியட்டில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. செகண்ட் ஸ்டான்ஸால் ஸ்லோவாக தான் நாங்கள் அந்த கேரேஜில் போயிட்டுருக்கோம். டெத் எனக்காக ஸ்டாப் ஆயிருந்துச்சு. ஸோ இப்போ டெத்துக்காக நான் என்னோடய ஒர்க்ஸ், என்னோடய ரைட்டிங்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி செகண்ட் ஸ்டான்ஸால் சொல்கிறாங்க. அண்ட் தேர்ட் ஸ்டான்ஸால் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூலை க்ராஸ் பண்ணி போனோம். அங்கே சில்ட்ரன் எல்லாம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது அவங்களோட சைல்ட்ஹுட்டை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஃபீல்டில் கேசிங் ரெயின்ஸை பார்க்குறாங்க. அது அவங்களோட மிட் ஆஃப் த லைஃப்பை சிம்பிளைஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அகெயின் அவங்க சன் செட்டிங்கை பாஸ் பண்ணி போகிறதா தேர்ட் ஸ்டான்ஸாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஃபோர்த் ஸ்டான்ஸால் அவங்க தான் சன்னை க்ராஸ் பண்ணதா சொல்லியிருக்காங்க. பட் ஃபோர்த் ஸ்டான்ஸால் ஓப்பனிங்லேயே என்ன சொல்கிறாங்க, இல்லை சன் தான் எங்களை பாஸ் பண்ணி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் எண்ட் ஆஃப் த லைஃப் டைம் அதை மீன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ அவங்க மேலே ரொம்ப சில்லுன்னு இருக்குது. பிகாஸ் சன் செட் ஆகிடுச்சு, சில்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க ரொம்ப ரொம்ப தின்னான ஒரு கவுன் போட்டிருக்காங்க. பட் அது லைக் ஒரு பிரைடல் வேர் பண்ணுற மாதிரி ஒரு கவுன் போட்டிருக்கதா சொல்கிறாங்க. இட் ரிசம்பிளைஸ் தட் ஹெவனுக்கு டெத் கூட்டிகிட்டு போகிறதா அவங்க இதில் சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் ஸ்டான்ஸால் ஃபைனலாக ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்கிட்ட ஸ்டாப் பண்ணிட்டோம். அந்த இடத்துல பார்த்தா கிரவுண்டில் ஒரு ஸ்வெல்லிங் இருக்குது, ஏதோ வீங்கின மாதிரி இருக்குது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசியாக நாங்கள் ஒரு கிரேவ் கிட்ட ஸ்டாப் பண்ணிட்டோன்றதை இந்த ஸ்டான்ஸால் சொல்கிறாங்க. அதுதான் வீடுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் அந்த இடத்துல கிரவுண்டை பார்த்தீங்கன்னா ஸ்வெல்லிங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ரூஃப் அந்த அளவுக்கு கிளியராக எனக்கு விசிபிளாக இல்லை. என்ட்ரன்ஸ் கேட் எனக்கு அந்த அளவுக்கு விசிபிளாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய செஞ்சுரிஸ் பாஸ்ட் ஆகி வந்த மாதிரி இருக்குது. அதாவது அவங்க வாழ்ந்த அவ்வளோ நாட்களில் கூட கடைசியாக வாழ்ந்த நாட்கள் நினச்சி பார்க்கும் போது அதுக்கு ஹாஃப் அ டே கூட போதுமானதாக இல்லை. அவங்க லைஃப்பை ரொம்ப ஷார்ட் பீரியட் வாழ்ந்த மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. என்னதான் செஞ்சுரிஸாக வாழ்ந்த மாதிரி இருந்தாலும் லாஸ்ட் மினிட்ல அவங்க லைஃப்பை பற்றி நினச்சி பார்க்கும் போது ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் வாழ்ந்த மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் அந்த ஹார்ஸ் அவங்கள எட்டர்னிட்டி டுவர்ட்ஸ் எட்டர்னிட்டி கூட்டிகிட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. எட்டர்னிட்டினா முடிவில்லாதது. இவங்க டெத்தை நோக்கி போகிறதா நினச்சி போகிறாங்க. பட் எட்டர்னிட்டியை நோக்கி கூட்டிகிட்டு போகிறதா இந்த சொல்லி இந்த போம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் இந்த சம்மரி ஆஃப் த போம். ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ. வேறு ஒரு தகவலோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.